இங்க ஒரு பைலட் ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்த ஜூஸ்ல சரக்க மிக்ஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு அவரோட சீட்டுக்கு வந்து அங்கேயே தூங்கிடுறாரு. அதை பார்த்து கோபைலட் ஷாக் ஆகுறாரு. அப்போ ஃபிளைட் அட்டெண்டன்ட் அதை பார்த்துட்டு இவர் அடிக்கடி அப்படிதான்னு சொல்றாங்க. ஃபிளைட் அப்படியே கிளம்பி போகுது. ஆனா லேண்ட் பண்ற டைம்ல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபிளைட்டோட எலிவேட்டர் சிஸ்டம் ஒர்க் ஆகாததால ஃபிளைட்டும் பயங்கரமா ஷேக் ஆகுது. அப்போ பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு நேரம் சரக்கடிச்சிட்டு மட்டையா இருந்த பைலட் அப்பதான் கண்ணை முழிக்கிறாரு. உடனே ஃபிளைட் அட்டெண்டன்ட் கிட்ட பேசஞ்சர்ஸை காமா இருக்க சொல்லிட்டு சீட் பெல்ட்டையும் போட சொல்லிட்டு ஃபிளைட்டை கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு. சடனா அந்த ஃபிளைட் கண்ட்ரோலை இழந்து கீழே நோக்கி ஸ்பீடா போயிட்டு இருக்குது. கோ பைலட் கண்ட்ரோல் காலமா இழுத்து பாக்குறாரு. ஆனா ஃபிளைட் மேல எழும்பவே இல்லை. உடனே அவரு கண்ட்ரோல் டவருக்கு கால் பண்ணி எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்காக ஃபிளைட்ல இருந்த ஃபியூயல் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியும் விட்டுறாரு. ஆனா ஃபிளைட் நோஸ் டைவ் அடிக்கிறதால அதை லேண்டிங் பண்றது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அப்போ ஓவர்ஹெட் பின் ஓபன் ஆனதால ஏர் ஹோஸ்டர்ஸ் அதை க்ளோஸ் பண்ணலாம்னு போறாங்க. அப்போ ஃபிளைட்டோட ஷேக்கிங்ல அவங்க தடுமாறி விழுந்துடுறாங்க. ஃபிளைட் இப்போ தர கிட்ட வந்துருச்சு. பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா தெரியவும் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல ஃபிளைட் விழுந்து நொறுங்க போகுதுன்னு எல்லாரும் நினைக்கிறப்ப கேப்டன் சடனா ஃபிளைட்டையே தலையில புரட்டலாம்னு ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிறாரு. ஃபிளைட் அட்டெண்டன்ட்டும் கோ பைலட்டும் ஹெல்ப் பண்ணதால ஃபிளைட்டை அப்சைட் டவுன் பண்ணி ஃபிளைட் கீழே விழாம காப்பாத்திடுறாரு. ஆனா ஃபிளைட்ல ஃபியூயல் எதுவும் இல்லாததால இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருது. கேப்டன் உடனே அது ஒரு ஓபன் பிளேஸ்ல எப்படியாவது லேண்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அதுக்காக சிட்டிக்கு அடுத்ததா ஒரு சர்ச் இருந்த கிரவுண்ட் கிட்ட போறாரு. அவர் எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஃபிளைட்டோட விங்ஸ் அந்த சர்ச்சோட கோபுரத்தை உடைச்சிருது. கடைசியா ஒரு வழியா அந்த ஃபிளைட்டை சக்சஸ்ஃபுல்லா கிராஷ் லேண்ட் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல கேப்டன் சடனா அன்கான்சியஸும் ஆயிடுறாரு. ஆனா எமர்ஜென்சி லேண்டிங் சக்சஸ் ஆகி எல்லா பேசஞ்சர்ஸும் சேஃபா இருக்காங்க. ஃபியூயல் டம்ப் பண்ணதால ஃபிளைட்டும் வெடிச்சிருக்காது. ஹாஸ்பிட்டல்ல அவர் கண்ணை திறந்ததும் நியூஸை பாக்குறாரு. அப்போ அவர் ஓட்டின ஃபிளைட்ல 102 பேர்ல 96 பேர் தப்பிச்சிருப்பாங்க. மக்கள் எல்லாரும் அவரை நேஷனல் ஹீரோன்னு கொண்டாடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவரோட கண்கள் கலங்கிருது. ஆக்சுவலா ஃபிளைட் மெக்கானிக்கல் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கும். ஆனாலும் அவரு நான் குடிச்சதால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு வீட்டுக்கு போனதும் இனிமே குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அவர் வச்சிருந்த ஒயின் பாட்டில் எல்லாத்தையும் வாஷ் பேஷன்ல கொட்டிடுறாரு.